வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து அரைச்ச நண்டு கறியோட வந்திருக்கிறேன். இந்த அரைச்ச நண்டு கறி எப்படி வைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஸோ இந்த நண்டு கறிக்கு வந்து நான் இதில் அம்மியில் தான் அரைக்க போகிறேன். இன்றைக்கு உங்கள்ட்ட அம்மி இல்லாட்டிக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் கிரைண்டர்லேயே இது நல்லா பட்டா அரைச்சி எடுக்கலாம். ஸோ இதில் வந்து தேங்காய் பூ இருக்குது 40 கிராம், எல்லாட்டிக்கு அரை கப் தேங்காய் பூ இருக்குது. இப்போ இந்த தேங்காய் பூ போட்டு அரைச்சி எடுப்போம். ஸோ இப்போ இதை நாங்கள் அரைச்செடுப்போம். ஸோ இதை நல்லா பட்டை அரைச்செடுக்கணும். தேங்காய் பூ போட்டு ஒரு அளவுக்கு அரைச்சிருக்கிறேன். ஸோ இப்படி அரைச்சா பிறகு நடுவில் கொஞ்சம் இடம் விட்டுட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு இருக்குது. இந்த கடுகையும் போட்டு அரைச்செடுப்போம். ஸோ இந்த கடுகு போட்டு அதையும் ஒரு அளவுக்கு அரைச்சிருக்கிறேன். இதை அரைச்சா பிறகு இதில் வந்து 5 கிராம் இஞ்சி இருக்குது. 5 கிராம் இஞ்சி. இப்போ இந்த இஞ்சியையும் போட்டு அரைச்செடுப்போம். இஞ்சியும் போட்டு அரைச்சிருக்கிறேன். அரைச்சா பிறகு இதில் உள்ளி எல்லாட்டிக்கு 28 கிராம் வருது உள்ளி. இப்போ இதையும் போட்டு அரைச்செடுப்போம். ஸோ நீங்கள் இது கிரைண்டரில் அரைக்கிறேன்னு சொன்னால் எல்லாத்தையும் ஒண்டா போட்டு அரைச்சிடுங்க. ஸோ இதை நான் நல்லா பட்டை அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா பட்டை அரைச்செடுக்கணும். எந்த லம்பும் இல்லாமல் நல்லா பட்டை இதை அரைச்சிருக்கிறேன். இப்போ இதை பிரம்பா கிள்ளி எடுப்போம். இதை நான் பிரம்பா எடுத்துருக்கிறேன் இந்த கூட. இப்போ இந்த அம்மியை வந்து கொஞ்சம் கழுவி எடுப்போம். இப்போ அந்த குழவியை நான் கழுவி எடுக்க போகிறேன். ஸோ இந்த குழவியையும் அம்மியையும் நான் கழுவி எடுக்கிறதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மாதிரி தண்ணி சேர்த்துருக்கிறேன். ஸோ நீங்கள் இது கிரைண்டரில் போட்டு அரைக்கிறேன்னா முதல் போட்டு அரைச்சிட்டு தண்ணி ஒன்று சேர்க்காமல் அரைச்சிட்டு பேர்ந்து தண்ணி சேர்த்து நீங்கள் அரைக்கலாம். இந்த கூடையும் இந்த கழுவி எடுத்த தண்ணியும் இதில் இருக்குது. நான் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் அந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் இதில் விடுங்கோ. விட்டுட்டு இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கட்டுக்கு. ஸோ இந்த எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. கொதிச்சா பிறகு இதில் வந்து 1 டீஸ்பூன் வெந்தயம் இருக்குது. இந்த வெந்தயத்தை இதில் போடுங்க. இதில் வந்து அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெட்டி வச்சிருக்கிறேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது. 6 சின்ன பச்சை மிளகாய் வட்டி வச்சிருக்கேன். இதையும் இதில் போடுங்க. நல்ல உரைப்பான பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து 2 காம்பு கருவேப்பிலை இருக்குது. இதையும் இதில் போடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 3 அல்ல ஒரு 4 நிமிஷம் வதங்க விடுவோம். ஸோ இதில் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். இதில் வந்து காஞ்ச ரம்பை இருக்குது. என்று ஃப்ரெஷ் இல்லை. இதில் ஒரு 6 பீஸ் காஞ்ச ரம்பை இருக்குது. இதையும் இதில் போட்டு இதை நல்லா வதக்கி எடுப்போம். ஸோ ஒரு 3 அல்ல ஒரு 4 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். இப்போ ஒரு 3 நிமிஷமாக இது வதங்கி கொண்டு இருக்குது. ஒரு 3 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து ஒரு மீடியம் தக்காளி பழம் இருக்குது, அடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்குது. இப்போ இதே இதில் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த தக்காளி பழத்தையும் நல்லா வதங்க விடணும். ஸோ இன்னொரு 4 நிமிஷம்
வதங்கோட அப்புறம் இடக்கடை வந்து கிளறி விடுங்கோ. தக்காளி பழம் போட்ட பிறகு 4 நிமிஷம் வதங்கி இருக்குது. இப்போ 4 நிமிஷத்துக்கு பிறகு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் 2 நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 290 கிராம் வருது இந்த 2 நண்டும். ஆக்சுவலி நான் கால் போடையில் இந்த காலில் வந்து நான் காலை வந்து புறம்ப எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வரையொன்று செய்து காட்டுறதுக்கு காலை மட்டும் எடுத்துட்டு நண்டு மட்டும் போடுறேன். ஸோ இப்போ இதில் போடுங்க. 290 கிராம் எல்லாத்துக்கும் 2 நண்டு. இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. பட் நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ பார்த்துட்டு போடலாம். ஸோ இப்போ நான் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்லேருந்து கொஞ்சம் குறைச்சிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியத்துக்கும் லோக்கும் இடையில வச்சிருக்கிறேன். கூட்டி வைக்காதீங்க, எரிஞ்சிடும். பண்ணி போட்டு மூடி போட்டு மீடியத்துக்கும் லோ ஹீட்ல வச்சுக்கொண்டு 10 நிமிஷம் இதை வந்து வதங்க விட போறேன். ஆனா இந்த 10 நிமிஷத்துக்கு இடக்கிட வந்து இதை கிளறி விடுங்க, இல்லாட்டிக்கு அடிப்பிடிக்கும். இப்ப 4 நிமிஷமா இது வதங்கி கொண்டிருக்குது. ஸோ இடக்கிட மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லாட்டிக்கு அடிப்பிடிக்கும். இப்போ இதை மூடி போட்டு இன்னொரு 6 நிமிஷம் இதை வதங்க விட போகிறேன். ஸோ இது ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ இல்லாமல் 7 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. இடக்கிட கிளறி விடுங்க. ஸோ இப்போ மூடி போட்டு இன்னொரு 3 நிமிஷம் வதங்க விட போகிறேன். ஸோ இப்போ இன்னொரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலி வந்து 10 நிமிஷம் இதை வதங்கி இருக்கு. இந்த 10 நிமிஷம் வதங்கின அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ நான் வந்து இந்த 10 நிமிஷம் வதங்கின பிறகு நான் ஹீட்டை நல்ல லோ ஹீட்டில் கொண்டு வந்து விட்டுருக்கிறேன். நல்ல லோ ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது. இந்த மஞ்சள் இதில் போடுங்க. இந்த இருக்குது நான் அரைச்சி வச்ச கூடு இருக்குது. இப்போ இந்த கூடையும் இதில் விடுங்க. விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கறிக்கு வந்து முருங்கையில் இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் இறக்கைக்க போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னட்ட இன்றைக்கு முருங்கையில் இல்லை. ஸோ நல்லா லோ ஹீட்டில் வச்சுக்கொண்டு மூடி போட்டு 5 நிமிஷம் இதை வந்து நாங்கள் வதங்க விடுவோம். ஆனால் இடக்கிட வந்து கிளறி விடுங்க. இப்போ 2 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. போட்டு திருப்பி மூடி போட்டு இன்னொரு 3 நிமிஷம் வதங்க விடுவோம். எக்ஸாக்ட்லி வந்து 5 நிமிஷம் ஆயிருக்கு டோட்டலியா. இப்போ இதை திறந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து தண்ணி இருக்குது. நான் 1/2 கப் தண்ணி விட போகிறேன். எல்லாட்டிக்கு 375 ml தண்ணி இப்போ இதில் விடுங்க. முதலாம் பால் இருக்குது, திக்காக புளிஞ்சு வச்சுருக்க பால் இருக்குது. 1/4 கப் எல்லாட்டிக்கு 60 ml முதலாம் பால் தேங்காய் பால் இருக்குது. இதை விடுங்க. இதில் விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். ஸோ இப்போ எக்ஸாக்ட்லி ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. 3 நிமிஷத்துக்கு பிறகு திறந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி மூடி போட்டு இன்னொரு 7 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ இன்னொரு 4 நிமிஷமாக இருக்குது. ஸோ டோட்டலியாக வந்து 7 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் இனி மூட தேவையில்லை. ஸோ இன்னொரு 3 நிமிஷம் இதை நான் கொதிக்க விட போகிறேன். ஸோ இப்போ இன்னொரு 3 நிமிஷம் ஆயிட்டு இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து பாதி தேசிக்காய் புளி இருக்குது, லைம் ஜூஸ். இப்போ இதை புளிஞ்சு விடுங்க. அடுப்பை நிப்பாட்டினா அப்புறம் தான் இது விடுங்க. ஸோ இப்போ நான் விட்டுட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த நண்டு குழம்பு செய்து முடிஞ்சுது. ஸோ இப்படி தான் அரைச்சி நாங்கள் வைக்கிறது வெள்ளைக்கறி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த நண்டு கறி செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.